தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயாநிதி சுவாமி சரவணானந்தர் அருள் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம். தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் தொகுத்து அளிப்பவர் தயவு திரு கே. சுதர்சன் ஐயா அவர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ரிட்டையர்டு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், கொடைக்கானல். நாள் 10/10/2010. தயவு பேரொளி சுவாமி சரவணானந்தா அவர்களின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சி. தயவு திருச்சிற்றம்பலம். தயாநிதி சுவாமி சரவணானந்தர் அருள் வாழ்வு. சுவாமிகளின் பிறப்பும் ஆரம்பகால வாழ்வும். சுவாமிகளின் பிறப்பும் ஆரம்பகால வாழ்வும். இறைவன் தன் பூரண அருளை ஓர் ஆன்மாவில் வெளிப்படுத்தி நிறை இன்பம் கொண்ட இறை மனிதனை உலகம் காணச் செய்தது 30/1/1874 அன்று. ஆம், அவரே சிதம்பரம் ராமலிங்க அடிகளார். அவர் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் எனும் பெயரில் எங்கும் நிறைந்த ஆண்டவரின் அனுபவமுடன் மரணமில்லா பெருவாழ்வில் விளங்கத் தொடங்கியது தைப்பூச தினத்தில் 1874 நிகழ்ந்தது. இப்படி உலகம் இதுவரை காணாத அதிசயம் நிகழ்ந்தது. ஆனால் அன்று அந்த அதிசயமும் அந்த நிறை என்ப வாழ்வும் என்னது என்று உலகம் அறியாமையில் மூழ்கி கிடந்தது. அவர்தம் வழிமுறையும் புரிந்து கொள்ளாது போனது அன்றைய சமுதாயம். இந்நிலையில் 36 ஆண்டுகள் ஓடின. 3 குருவட்டங்கள், அதாவது 12x3 36 ஆண்டுகள், 3 குருவட்டங்கள் வள்ளல் பெருமானின் திரிதேக சித்தி அனுபவத்தையும் நிறை என்ப வாழ்வையும் உலகம் அறிந்து பயன் கொள்ள இறைவன் திருவுளச் சம்மதம் கொண்டார். அது 1910 ஆண்டு தைப்பூச திரு கொண்டாட்ட காலம். இறைவனின் பூரண அருளோடும் வள்ளலின் உள்ள கிடக்கையோடும் ஒரு மனிதன் பிறக்க அன்று இறை அருளுடைய திருக்கரு உருவானது. இரக்கம் நிறைந்த இறை அருளுடைய தம்பதியர் திரு ரங்கசாமி, திரு கஸ்தூரி அம்மாள் அவர்களுக்கு அருட்குழந்தை பெரு வாய்ப்பு ஏற்பட்டது. 10 திங்கள் பாரெல்லாம் சிறக்கச் செய்யும் மகவின் வரவுக்கு ஊரெல்லாம் உலகெல்லாம் தவமாய் காத்து கிடந்தன. அந்த திருநாளும் வந்தது. அந்நாள் 19/11/1910 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம், திருவாதிரை நட்சத்திரம் கொண்ட சுபதினம் ஆகும். அந்த திரு ஆதிரை இறைவனாகிய பரமான்மா, மனிதனாகிய ஜீவான்மா, பாசமாகிய மறைப்பு என பதி பசு பாச உண்மையை உட்கொண்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் அந்த அருட்குழந்தை பிறந்தது. ஆம் ஆம், நம் சுவாமிகளின் புறப்பிறப்பு இதுதானாம். பெற்றோர் அவருக்கு சுப்பையா என்ற திருநாமமிட்டனர். பேரருளாளன் பேரழகன்தானே அவன். தனி ஓர் ஆன்மாவில் அனுபவமாகி விலங்கலை குறிப்பதே இத்திருநாமம். சுவாமிகளின் தந்தையார் திண்டுக்கல்லைச் சேர்ந்தவர்.
ஆனால் சுவாமிகளின் தாயாரோ பொன்னேரி என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவர். பொன்னேரி கிராமம் சுத்த சன்மார்க்கத்தின் முதற் பிள்ளையாகிய வள்ளல் அவர்களின் தாயார் சின்னம்மையார் பிறந்த ஊராகும். அக்காலத்தில் அவ்வளவு தூரத்தில் உள்ள குடும்பங்களுடன் சம்பந்தம் செய்வது என்பது அரிது. சன்மார்க்க சம்பந்தம் சுவாமிகளின் பிறப்பிலேயே உள்ளது என்பதை அறியும் போது மனம் நெகிழ்கின்றது. மேலும் அந்த வருடம் சாதாரண ஆண்டு வான்வெளியிலே வால் நட்சத்திரம் தோன்றி அருளாளர் வருகையை தெரிவித்தது. அவர் ஜோதியிலிருந்து விரிந்து வாழ உள்ளமை உலகுக்கு காட்டுகின்றது போலும். நட்சத்திரத்தில் விரிகின்ற வால் புறத்திலும் ஆலிஸ் காமெட் தோற்றியது. இவ்வாறு பிறப்பின் முதலே தெய்வீக சிறப்பு வெளிப்பட அருளாளர் வாழ்வு அமைந்திருப்பது சுவாமிகளின் வாழ்வில் பெரும் உண்மையானது. உறவுகள் ஒவ்வொன்றாக இறக்க சுவாமிகளின் சிறு பிராயத்திலேயே உள்ளாழ்ந்த நிலைக்கு செல்லும் தன்மையும் சுவாமிகளின் சிறு பிராயத்திலேயே உள்ளாழ்ந்த நிலைக்கு செல்லும் தன்மையும் வாழ்வின் உண்மை அறிய வேண்டும் என்ற உணர்வும் மரணம் பற்றிய கேள்வியும் அவரில் மேலோங்கி நிற்கத் தொடங்கின. இறை சிந்தனை, அமைதி, கனிவு, ஒழுக்கம், இரக்கம் என்பன சுவாமிகளின் அணிகலன்களாக இருந்தன. அவருடைய கனிந்த பார்வையும் பணிந்த சொற்களும் அன்பும் அமைதியும் தவமும் தோற்றமும் யாவரும் அன்பு கொள்ளும்படி இருந்தன. ஆழ்ந்த தேடலோடு கூடிய உள்முக நிலையும் செயலும் அவரை சாதாரண மனிதனிலிருந்து மிகவும் வேறுபடுத்தி காட்டின. சூழ்ந்துள்ள உறவுகள் பல புற வாழ்க்கையில் இவரை இழுக்க நினைக்க, இவரோ சதா இறைவனை வழுத்தி வாழவே நினைத்தார். யாரையும் தலை நிமிர்ந்து கூட பார்ப்பதே இல்லையாம். மேலும் அடிக்கடி தனிமையில் உள்ளாழ்ந்து இருக்கவும் தொடங்கினார். ஆன்மீக வாழ்வே தம் வாழ்வு என்பதில் உறுதியாக இருந்தார். இறை பக்தியும் நற்சிந்தனையும் செயலும் பணிவும் என்பன இவர் வாழ்வு முறையாயின. இப்படியே பள்ளி வாழ்வு முடிந்து கல்லூரி வாழ்வு தொடங்கியது. உலகியல் கல்வியும் உலகியல் வாழ்வும் நிலையற்றவை என்பன உள்ளத்தில் தெல்ல தெளிவாயின. உலகியல் கல்வியும் உலகியல் வாழ்வும் நிலையற்றன என்பன உள்ளத்தில் தெல்ல தெளிவாயின. சதா உண்மை அறிவு, உண்மை வாழ்வு, இறை உணர்வு என்றால் என்ன என்று உள்ளே அதே சிந்தனை, அதே பேச்சு என இத்தேடல் தீவிரமானது. அவரை இப்போது இறைவன் புதிய இடம், புதிய பொருள், புதிய ஏவல் என ஆன்மீக வாழ்வின் அடுத்த படிக்கு ஏற்றினார். ஞான வாழ்வின் ஆரம்பம், தூய வாழ்வு, இறை வழிபாடு, மெய்ஞானம் என வாழும் மனிதர்களை தேடி நட்பு கொண்டு இவற்றை பற்றியே பேசுவதும் தெளிவதுமாக நாட்கள் போயின. அன்பர் கூட்டு ஆண்டவர் கூட்டுக்கு வழி, இனம் இனத்தோடு சேரும் என தூயரை தேடி சேரலானார். அவ்வேளையில் திரு கிருஷ்ணானந்தா என்ற இறை தேடலுடைய நல்லன்பர் ஒருவரும் இவ்வாறே இவருக்கு நட்பானார். அவரோடு சுவாமிகள் சதா சத்விடயங்களையே பேசி வந்தார். ஞான நூல்கள் பலவற்றை பற்றியும் கருத்து பரிமாற்றம் செய்வது, மெய்ஞானம் பெற முயல்வது, வாழ்க்கையை தவ வாழ்வாக வாழ்வது பற்றியே இவர்களின் உரையாடல்கள் அமையும். இவ்வாறான காலத்திலே திருஞான சம்பந்த பெருமான்
குரு பூஜை தினத்தன்று திரு கிருஷ்ணானந்தா அவர்கள் நம் சுவாமிகளிடம், இன்று நாம் ஒரு மிக பெரியவரை பார்க்க போகிறோம் என்று சொன்னார். அப்போது நம் சுவாமிகள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் அப்பெரியவரின் சிறப்புகள் பற்றியும் அவரது கடும் தவம், ஆற்றல், சித்துக்கள், கடுமையான ஒழுக்க முறைகள் பற்றியும் விளக்கி கூறினார் திரு கிருஷ்ணானந்தா. அன்று நம் சுவாமிகளும் திரு கிருஷ்ணானந்தா அவர்களும் தவமே வடிவான சித்தர்களின் சித்தர் பெருமான் சபாபதி சுவாமிகள், சித்தர்களின் சித்தர் பெருமான் சபாபதி சுவாமிகள் என்று எவராலும் பணிவோடும் அன்போடும் அழைக்கப்பெறும் சித்தர் பெருமானாரை சென்று வணங்கி நின்றனர். முதல் பார்வையிலேயே இவரை அவரும் அவரை இவரும் நமக்கு உரியர் என்று உள்ளுணர்வுகள் வெளிப்பட உள்ளும் புறமும் தெய்வீகம் சூழ்ந்தது. சேரிடம் அறிந்தே சேர்ந்தனன், சேரிடம் அறிந்தே சேர்ந்தனன் என சுவாமிகளின் உள்ளத்தில் தெய்வீகம் பொங்கியது. வரவேண்டியவர் வந்துள்ளார் என்ற உணர்வும் மகிழ்வும் சபாபதி சித்தரின் உள்ளத்தில் பிறந்தது. இவரே நம் ஞானகுரு என்று சுவாமிகளும், இவரே நமது ஞான சீடர் என்று சபாபதி சுவாமிகளும் உறுதி கொண்ட தெய்வீக தினம் அது. அந்த நாளிலிருந்து அடிக்கடி வந்து திரு சபாபதி சுவாமிகளை சந்திப்பதும் தவஞான வாழ்வு மேற்கொள்வது பற்றியுமே நம் சுவாமிகள் குறிக்கோளாயிருந்தார். இது குறித்து அன்பர்களிடம் சுவாமிகள் திருவாய் மலர்ந்தபோது அவரது கடுமையான தவ ஒழுக்கம், கட்டுப்பாடு, பெண்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்ற கண்டிப்பு, அவரது வாழ்க்கை முறை யாவும் மிக பழமையான குருகுல வாழ்க்கையை போன்றவை என்பார்கள். அடுத்து தீவிரமாக துறவு வாழ்வு மேற்கொள்ளுவது, தவஞான வாழ்வே வாழ்வது என்ற அதிதீவிர எண்ணம் தோன்றி வலுத்திட சுவாமிகள் 1929 ஆண்டு, அதாவது தனது 19ஆம் வயதிலே திரு சபாபதி அவர்களுடன் நிரந்தரமாக வந்து தங்கினார். கல்லூரி வாழ்வு முடிந்தது. எது நமது உண்மையான குறிக்கோளோ அதை நோக்கித்தானே நமது வாழ்வு அமையும். மொட்டு எத்தனை நாட்களுக்குத்தான் மொட்டாக இருப்பது? மலர்ந்து மனம் வீச வேண்டிய தருணம் வரும்போது மலர்ந்திடும் அன்றோ? அதுபோல் மெய்ஞானம் பெற விடைந்து நின்ற அவரது உள்ளம் தவ வாழ்வுக்காக துறவு மேற்கொள்வது என்று முடிவானது. சுவாமிகளின் தவ வாழ்வு 1929 ஆண்டு தொடங்கியது. சுப்பையா என்ற நம் சுவாமிகளுக்கு குருவால் அருளோடு சரவணானந்தா, குருவால் அருளோடு சரவணானந்தா என்று புதிய திருப்பெயர் சூட்டப்பட்டது. துறவரம் பற்றி சுவாமிகள் கூறும்போது அது சற்று மிக கடினம். இல்லற வாழ்வே எளிது. ஆனால் இப்படி உண்மையாக யாவும் துறந்து மிக தூய்மையான வாழ்வு வாழ்வோர் உலகம் சிறக்க பெரிதும் பயன்படலாம் என்பார். இல்லத்தில் நின்று நிராசையுடன் கூடிய ஜீவ தயவு வாழ்வு மேற்கொண்டு அன்பு வாழ்வு வாழ்வதுவே எளிமையும் இன்றைய உலகுக்கு ஏற்புடையதும் என்பார். பெண்களை வெறுப்பது அன்று, பெண்களை வெறுப்பது அன்று, பெண் கூறாகிய தேக போகத்தை, தேகப்பற்றை விடுவதே வேண்டுவது. துறவு என்பது இத் உறவு. இத் என்றால் எங்கும் நிறை ஆண்டவர் பிளஸ் உறவு. இதுவே உண்மையான துறவு எனவும், இல்லறம் என்பது ஆன்ம இல்லம் நின்று ஜீவதயவால் அறவாழ்வு வாழ்வது என்றும் கூறுவார். சுவாமிகள் தம் முதல் ஆன்மீக குருவாகிய சுவாமிகளிடம் சித்தாந்தம்,
வேதாந்தம், திருக்குறள், ஞானக்குறள், சித்தர் பாடல்கள், மற்ற ஆன்மீக இலக்கியங்கள் என பல நூல்களை கற்பது, கேட்பது, விசாரிப்பது, உள்ளாழ்ந்து உண்மை தெளிவு பெற தேடுவது என விளங்கினார். ஒழுக்கம், தொண்டு, பணிவு, தியானம், சுறுசுறுப்பு, சதா இறை தேடல் என அவர் வாழ்வு மெய்வாழ்வின் இலக்கணமானது. ஒழுக்கம், தொண்டு, பணிவு, தியானம், சுறுசுறுப்பு, சதா இறை தேடல் என அவர் வாழ்வு மெய்வாழ்வின் இலக்கணமானது. இதன் தொடராக வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்கம், அருட்பெருஞ்சோதி வாழ்வு என அவர்களின் உரையாடல்களில் சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு நிலை பற்றி ஆழ்ந்த தீவிர விசாரிப்பும் தொடங்கியது. திருவருட்பாவின் ஆழ்ந்திடல். திரு அருட்பாவில் ஆழ்ந்திடல். அக்காலகட்டத்தில் திருவருட்பா 6 திருமுறைகளும் வெளியாக்கப்பட்டவை அறிந்து அதற்கான கடிதம் எழுதி ரயில்வே பார்சல் மூலம் அப்புத்தகங்கள் பெறப்பட்டன. அது முதல் சுவாமிகள் ஆசிரம வேலை நேரம் போக மீத நேரம் எல்லாம் திருவருட்பாவை வள்ளல் பெருமானிடமும் இறைவனிடமும் ஆழ்ந்து ஆழ்ந்து வேண்டி பயில ஆரம்பித்தார். இறைவனை உள்வேண்டி ஒவ்வொரு பாடலையும் ஆழ்ந்து பன்முறை படிப்பதும் மீண்டும் உள் வேண்டுவதும் என விளங்கலானார். உண்மையை அறியவும் அனுபவம் பெறவும் இரவும் பகலும் சதா ஆழ்ந்து ஆழ்ந்து தியானித்து அக்கருத்துக்களிலேயே லயிக்கலானார். 7 ஆண்டுகள் இவ்வாறு தியானிப்பதும் திருவருட்பாவையே ஊன்றி ஊன்றி பார்ப்பதும் சதா ஜீவதயவோடு வாழ்வதுமாக இறை வாழ்வு பெறுவதே உயர் லட்சியமாக கொண்டிருந்தார். மாவாட்டுவது முதல் சமைப்பது, பாத்திரங்கள் தேய்ப்பது, வீடு பெருக்குவது, பூஜைக்கு வேண்டியதை செய்வது, குருவிற்கு எல்லா விதத்தும் தொண்டு செய்வது என எல்லா வேலைகளையும் தான் ஒருவரே செய்து வந்தார். அப்போதும் உள்ளே திருவருட்பாவும் இறை வேண்டுகையுமே என இருந்து வந்தார். அதற்கு மேல் திருவருட்பாவே அவருடைய ஒரே வழிபாட்டு நூல். அக்கருத்தே அவருக்கு தெய்வீக வேதம் என கொண்டார். மேல்நிலை அனுபவங்கள் என்று வரும் என்று உள்ளே கண்ணீர் முகமாக நின்றார். பல அனுபவங்கள் பெற்றார். ஆனால் அவற்றை ஏனோ அவர் மனம் பெரிய நிலையில் கொள்ளவில்லை. அப்பொழுது ஒரு நாள் திரு சபாபதி சுவாமிகளிடம் அனுமதியும் ஆசியும் பெற்று வடலூர் சென்று வர ஏற்பாடானது. வள்ளலார் உருவாக்கிய தயா வள்ளல். வள்ளலார் உருவாக்கிய தயா வள்ளல். இது 1938ஆம் ஆண்டு சுவாமிகளும் சில அன்பர்களும் வடலூர் சென்றும் அங்கிருந்து மருதூர், கருங்குழி, மேட்டுக்குப்பம் சென்றும் அங்கங்கு வள்ளல் வாழ்ந்ததையும் அக அனுபவங்கள் பெற்றதையும் அகநோக்கில் உணர்ந்தனர். வள்ளல் தமக்கு உண்மை அனுபவம் பெற அருள் செய்ய வேண்டும். வள்ளல் தமக்கு உண்மை அனுபவம் பெற அருள் செய்ய வேண்டும் என்று மனம் கனிந்து உடலும் உயிரும் உள்ளமும் உருக வேண்டிய வண்ணமே அருட்சிந்தனையோடு மேட்டுக்குப்பத்தில் உறைந்திருந்தனர் சில நாட்கள். அன்றொரு நாள் காலை தீஞ்சுவை நீரோடையில் குளிக்க நம் சுவாமிகள் அன்பர்களுடன் சென்றார். அக்காலத்தில் வள்ளல் பெருமான் இந்த தீஞ்சுவை நீரோடையில் குளிப்பதுதான் வழக்கம். அங்கே வேறு எந்த விருப்பமும் வேண்டுகையும் இல்லாமல் சுத்த சன்மார்க்க அனுபவம் ஒன்றே வேண்டி கருணை பொங்கிய உள்ளத்தோடு
அதிகாலை முதல் சித்தி வளாகத்தில் வேண்டிவிட்டு சுவாமிகள் குளிக்க வந்திருந்தார். அன்பர்களும் சுவாமிகளுடன் தீஞ்சுவை நீரோடையில் இறங்கி குளித்தனர். குளித்து முடித்துவிட்டு கரையில் இருந்து கொண்டு சுவாமிகள் துவட்டி கொண்டிருந்த சமயம் அங்கு பேரொளி ஒன்று தோன்றியது. வள்ளல் பெருமானின் தூள தேக தோற்றமும் தோற்றியது. பச்சை கற்பூர மணமும் கமகம என்று கவழ்ந்தது. பெருமானின் தூளத் தோற்றம், ஜோதிமய சூழல், கற்பூர மணம் ஆகியவற்றை நினைக்கும் போது நமக்கே மயிர் கூச்சரிக்கின்றது. இந்த அனுபவ நிலை சில வினாடிகள் விளங்கியது. பின்னர் அவ்வடிவே ஜோதியானது. பின் சிறிய கூரிய ஒரு ஒளிப்பிழம்பானது. அப்படியே நம் சுவாமிகளை நோக்கி வந்து அவருடைய புருவ மத்தியிலே புகுந்து அவரை கலந்து கொண்டது. சுவாமிகள் மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். அங்கு சுவாமிகள் தீஞ்சுவை நீரோடையிலே அதிகாலையில் குளிக்க வந்தார்கள். அன்பர்களும் சுவாமிகளுடன் தீஞ்சுவை நீரோடையில் இறங்கி குளித்தனர். குளித்து முடித்துவிட்டு கரையில் இருந்து கொண்டு சுவாமிகள் தலையை துவைத்துக் கொண்டிருந்த சமயம் அங்கு பேரொளி ஒன்று தோன்றியது. வள்ளல் பெருமானின் தூள தேக தோற்றமும் தோற்றியது. பச்சை கற்பூர மணமும் கமகம என்று கமழ்ந்தது. பெருமானின் தூளத் தோற்றம், ஜோதிமய சூழல், கற்பூர மணம் ஆகியவற்றை நினைக்கும் போது நமக்கே மயிர் கூச்சரிக்கின்றது. இந்த அனுபவ நிலை சில வினாடிகள் விளங்கியது. பின்னர் அந்த வடிவே ஜோதியானது. பின் சிறு கூரிய ஒரு ஒளி பிழம்பானது. அப்படியே நம் சுவாமிகளை நோக்கி வந்து அவருடைய புருவ மத்தியிலே புகுந்து அவரை கலந்து கொண்டது. சுவாமிகள் மௌனமாக எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றார். உடனிருந்த அன்பர்கள் ஓரிருவருக்கு மட்டும் ஜோதி காட்சியும் கற்பூர மணமும் அனுபவப்பட்டது. பிறர்க்கு பசுங்கற்பூர மணம் மட்டும் கமகம என்று வெளியானதை அனுபவிக்க முடிந்தது. வள்ளல் பெருமான் நமது சுவாமிகளின் உள்ளத்திலே சுத்த சன்மார்க்க வாழ்வின் முடிந்த அடைவின் அனுபவம் முத்தேக சித்தியே என்பதை உணர்த்தினார்கள். சுத்த சன்மார்க்க வாழ்வு வாழ பிறந்த உண்மையும் அதற்காக பாடுபடுவதே உயிர் லட்சியமாக கொள்ளவும் சுவாமிகள் அறிவுறுத்தப்பட்டார். இவைகளை சுவாமிகளே சொல்லும்போது மனம் நெகிழ்ந்து நன்றி கலந்த அன்பும் பணிவுடன் கலந்த பூரிப்பும் அவரிடம் வெளிப்படும். அது நம்மையும் நெகிழச் செய்வதாக இருக்குமாம். இந்த அனுபவமே சுவாமிகளை சுத்த சன்மார்க்க வாழ்வுக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வழிகோலியது என்பர். வள்ளல் பெருமான் நம் சுவாமிகளை தயா வள்ளலாக்க வித்திட்ட உண்மையே இந்த நிகழ்வாம். சுத்த சன்மார்க்க வாழ்வு. சுத்த சன்மார்க்க வாழ்வு அக ஒளிநிலை சார்பும் ஜீவதயவு செயலும் இரு கண்களாய் அருட்பாவே உயிர் துணையாக கொண்டு விளங்கிய நம் சுவாமிகளுக்கு தீஞ்சுவை நீரோடையிலே கிடைத்த அனுபவம் விளக்கங்கள் சுத்த சன்மார்க்க உண்மைகளை காட்டியும் முடிச்சிகளை அவிழ்த்தும் விட்டன. சத்திய ஞானசபை, சத்திய தர்மசாலை, சித்தி வளாகம், கருங்குழி ஆகியவற்றின் எல்லா உண்மையும் சுவாமிகளுக்கு இறையருளால் வெளியானது. இதன் தொடர்பாக சுவாமிகள் சத்திய ஞானசபை தத்துவ விளக்கம், சத்திய ஞானசபை தத்துவ விளக்கம் என்ற அற்புத நூலை வெளியிட்டார். அதில் உள்ள கருத்து விளக்கங்கள் அன்பர்கள் பலருக்கும் சுத்த சன்மார்க்க தெளிவையும் வாழ்வையும் வழங்கின. இக்காலகட்டத்தில் தான் தயவு திரு KS கிருஷ்ணமாச்சாரி ஐயா
சுவாமிகளிடம் மிகுந்த அன்பு கொண்டு ஆன்மீக விடயங்களை உள்ளாழ்ந்த நிலையில் கேட்டு சன்மார்க்க வாழ்வு வாழ ஆரம்பித்தார். மேற்கொண்டு சுவாமிகளின் வழிகாட்டுதலோடு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக வாழ்வது என உறுதி பூண்டு சுவாமிகளுக்கு துணையாகவும் விளங்கலானார். சுவாமிகள் சத்விசார தியானமே மேற்கொண்டும் பரோபகார வாழ்வே வாழ்வதும் என விளங்கலானார். இது விடயமாக தமது குரு சபாபதி சுவாமிகளிடமும் அன்பர்களிடமும் அடிக்கடி பேசுவதும் அதே சிந்தனை சொல் செயல் எனவும் விளங்கலானார். இறைவனிடமும் வள்ளல் பெருமானிடமும் அகநிலை வாழ்வுக்காகவே சதா உள்ளுருகி உள் அழுந்திருந்து வேண்டலானார். நினைப்பு மரப்பற்ற நிலைக்காகவே விழிப்பிலும் கனவிலும் எந்த செயலை செய்த போதும் திருவடி பற்றோடு வாழலானார். மெய் அனுபவ வாழ்வு மட்டுமே என்பது அவர் உயிர் மூச்சானது. இப்படியாக 1938 முதல் 1943 வரை சதா இறை சத்விசாரம், சூழ்நர்க்கு ஜீவதயவு செய்வது என முழுமையாக சுத்த சன்மார்க்க மெய் அனுபவத்திற்காக வாழ்வு தொடர்ந்து 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார். இவ்வாறு வாழ்ந்ததை சுவாமிகள் கூறும்போது முயற்சி, விடாமுயற்சி, தீவிர முயற்சி, அதிதீவிர நன்முயற்சி என விளங்க வேண்டும் என அன்பர்களுக்கு பகர்வார். அருட்பெருஞ்சோதி அக ஒளிநிலை அனுபவம். சுத்த சன்மார்க்கம் வழிபாட்டை தொடர்ந்த செயல்பாடு என செயல்பாட்டுடன் கூடியதாகும். அதாவது வழிபடு பொருளாகிய நிலை மெய் அனுபவமுடன் அந்நிலை நின்று சதா செயல்படுதல் ஆகும். சதா ஜீவதயவாக கடவுள் நிலை அனுபவம் பெற விளங்கல் என்று வாழ்ந்த அவர் வாழ்வு அணுவளவும் வேறு அவா எல்லா நிலையை பெற்றது. நினைப்பு மறப்பு இன்றி சிறனடு விளங்கும் உள்ளம் ஒன்று கூடி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை மலரும் நாள் கூடியது. 1929 முதல் 1943 வரையிலான காலம் முழுவதும் அவருடைய முழு வாழ்வும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே கருத்தில் கூடி அது மட்டுமே அதற்காகவே என வாழ்ந்த உண்மையை நாம் தயவோடு நினைத்து பண்படுவோமாக. வள்ளலே யாவருக்கும் அப்படியான வாழ்வு தருவாராக. அதி உன்னத பக்குவத்தில் நிராசையோடு இறை பரம்பொருள் அனுபவத்திற்காக நிற்கும் போது அண்டத்தும் பிண்டத்தும் இறை அனுபவ வெளியீட்டுக்கு பொருத்தமாக உள்ள சன்மார்க்க காலம் வந்தது. கலிகாலம் முடிந்ததாகவும் சன்மார்க்க ஞான சித்தர்கள் காலம் இனி அளவற்ற நெடுங்காலம் விளங்க எல்லாம் வல்ல பரம்பொருள் ஆணை செய்வதாக. அருளாளர்கள் உணர்ந்த வண்ணம் யாவும் பொருத்தமான அத்திருநாள் வந்தது. ஆம், வள்ளல் பெருமானின் உண்மையை உலகமெல்லாம் கண்டு பயனடைய திருவருளால் ஆசீர்வதிக்கப்பட்ட தினம் அது. ஆம், அது 1943 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 1ஆம் தேதி ஆடி அமாவாசை தினம் பூச நன்னாள் ஆகும். சூரியன், சந்திரன், குரு
மூன்றும் பூசக்காலிலே ஒரே நேர்கோட்டில் கடக ராசியிலே பிரவேசித்து வள்ளல் பெருமான் பெற்ற திரிதேக சித்தி அனுபவ உண்மை புறத்தும், அதே நேரம் நம் சுவாமிகளின் சிறநடு சிற்றம்பலத்தே அகத்தும் அந்த மெய் அனுபவம் வெளியானது. வான்வெளியே விளங்கிய காட்சி சிறிது நேரத்தில் மறைந்த போதும் சுவாமிகளின் உள் மெய் அனுபவம் என்றும் உள்ளதாக நிலை கொண்டது ஆண்டவர் பெருங்கருணையே ஆகும். 1874 தைப்பூச தினத்தே வள்ளல் பெற்ற அனுபவ உண்மை உலகிற்கு 69 ஆண்டுகள் கழித்து 1943 ஆடி பூச தினத்தே சுவாமிகள் மூலம் வெளியானது. அவர்தம் அனுபவம் சொல்லில் அடங்காது. அது அனுபவ ஞானம், அனுபவித்து அறிய வேண்டிய ஒன்று. எங்கும் நிறைந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உண்மையில் குருவாக, எங்கும் நிறைந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உண்மையில் குருவாக உள்ளிருந்து பூரண மெய்யின்ப வாழ்விற்கு ஏற்றி கொண்டிருப்பதை உணர்ந்தார். அத்தருணம் இறை அருளாலே வெளியீடானதுதான் தயவு. தயவு தயவு என்னும் அற்புத தெய்வீக சொல். அருள் என்பது ஓங்காரத்தின் அகப்பொருள், தயவு என்பது ஓங்காரத்தின் அனகப்பொருள் என்பதும் இந்த தயவே வள்ளல் பெருமானை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது என்றும் கண்டார். கடவுளின் கருணை செயல் அருள் எனப்படும். மனிதனின் நற்கருணை செயல் மனிதனின் அருள் என்று சொல்லப்படாது. அதை மனித தயவு அல்லது ஜீவ தயவு என்பதே உண்மையும் வழக்கமும் ஆகும். தயவு என்பது இறையியல் விரிவு என்றும், தய என்பது பரமான்மாவாகிய தகராகாச இறைவனும் எகர ஆன்ம மனிதனும் கூடி உகர உயிர் உணர்வு உடல் உலகம் என விரிந்து அகனின்று வாழும் அனக வாழ்வின் விளைவால் பூரண இறையருள் பெறும்போது இறை மனித நித்தியானந்த வாழ்வு சித்திக்கும் என்பது இறை அருளால் அன்று வெளியானது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்பது முதல் நிலையாம் இறை அனுபவம் என்றும், அதுவே ஒரு கடவுளான்ம மனிதனின்று அனக வாழ்வாக அனுபவம் ஆகும்போது அது தயாபெருஞ்சோதி தயாபெருஞ்சோதி தனிப்பெரும் தயவு தயாபெரும் ஜோதியாகவும் விளங்குதலே அக மெய் அனுபவ வெளியீடாய் உள்ளது. அந்நிலை உருவோர் இதை அனுபவமாக காண உள்ளதே பரமசத்தியம் என அகத்தே அவர் பெற்றதை வெளியிட்டு யாவரையும் அந்நிலை பேறு அடைந்து உண்மை காணவே அன்போடு பணிந்து வேண்டலானார். மேற்சொல்லப்பட்ட அனுபவ வெளியீடாக தயவு பக்கல் 6000ற்கு மேல் சுவாமிகள் மூலமாக வெளியானது. சுத்த சன்மார்க்க கருத்து நூல்களும் திருவருட்பா பாடல்களுக்கு அருள் உரையும் வெளிப்பட்டு எல்லோரையும் மேலேற்றி வாழ வைக்க வெளியானது. 1956 ஆண்டு சுத்த சன்மார்க்கத்தை ஐயம் திரிவுகர எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் தயவு குரல் என்னும் அதி அற்புத நூல் தயவு குரல் என்னும் அதி அற்புத நூல் சுவாமிகளால் வரையப்பட்டது. அவரது அகப்பிறப்பு பெற்ற காலம் 1943. அவர் கொஞ்சமும் மாற்றமில்லாமல் உள் ஒளி நிலையிலிருந்து தன்னை சூழ்வோர்க்கு உயிர் விளக்கம் அறிவிளக்கம் என்னும் வள்ளல் சொல்லும் வழியில் வாழ்ந்து சதா பசித்தும் தனித்தும் விழித்தும் இருந்து
புது புது சன்மார்க்க விளக்கங்கள் பெறலானார். இவ்வாறான காலகட்டத்தில் திரு சபாபதி சுவாமிகள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானார். எவ்வளவோ ஞானமும் சித்துக்களும் கைவரப்பெற்ற பெரியவர் அவர். அவர் உடல் நலம் குன்றி துன்புறுவதைக் கண்ட சுவாமிகளும் அன்பர்களும் மனம் வாடினர். சுவாமிகள் தமது குருவுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அன்போடு செய்து வந்தார். இறுதியில் 1959 ஆண்டு பெரும் சித்தர் சபாபதி சுவாமிகள் சமாதியானார். அவருக்கு சுவாமிகள் தலைமையில் பழனி நெடுஞ்சாலையில் சமாதி கோயில் முறைப்படி எழுப்பப்பட்டு 48 நாட்கள் மண்டல பூஜை மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜையும் சிறப்பாக நடத்தப்பட்டது. தயவு அடுத்த பதிவில் காண்போம். பதிவு 2. தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம். அடுத்ததாக சுத்த சன்மார்க்க அனுபவ வெளியீடு. சுத்த சன்மார்க்க அனுபவ வெளியீடு 30 ஆண்டுகள், அதாவது 1929 1959 வரை தமது குருவுடன் சுவாமிகள் வாழ்ந்த காலம் முழுமையான சுத்த சன்மார்க்க தவக்காலம் எனலாம். முழுக்க முழுக்க சுத்த சன்மார்க்கம் அறிந்து பற்றி அதிலே ஆழ்ந்து மெய் அனுபவம் பெற்று அந்நிலை அனுபவ வாழ்வு சித்தித்து சிறந்து ஓங்குகின்ற வரை அவர்களின் குரு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்துள்ளது ஆண்டவரின் திருவருளே. சுவாமிகள் 1960களிலேதான் அகவல் விளக்க அருளுரை வரைந்தார்கள். தினமும் 2 அகவல் வரிகளுக்கு விளக்கம் முதலில் சுருக்கமாக எழுதத் தொடங்கி பின்னர் மிக விரிவாக அற்புத உரை எழுதப்பட்டது. வேறு பல முக்கிய நூல்களும் எழுதப்பட்டன. அன்பர்களின் கடிதங்களுக்கு சுவாமிகள் அனுப்பிய பதில்கள் அன்பு மலர்கள் என எழுதி வைக்கப்பட்டன. மேலும் வரும் வெளியூர் அன்பர்களுக்கு உணவு வெள்ளிதொறும் சிலருக்காவது அன்னம் பாலிப்பது என சுவாமிகள் தாமே சமைத்து பரிமாறினார். உண்டவர்களுக்கு அதன் சுவையும் பெருமையும் ஜீவதயவு செய்யும் முறைமையும் மறக்கவே முடியாதாம். ஜீவகாருண்ய உயிர் விளக்கம் அறிவு விளக்கம் என்பதை அவரே செய்து அன்பர்களுக்கு வழிகாட்டினார் என்றால் மிகை ஆகாது. அவரது ஒவ்வொரு அசைவிலும் அவர்தம் வாழ்வு நமக்கு சன்மார்க்க வாழ்வுக்கான பாடமாகவே இருந்தது என்பதே சத்தியம். எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பார்ப்பது எவ்வாறு என்பதை அவரிடமே அன்பர்கள் கேட்டறிந்தனர். அன்பர்கள் வருகை அதிகமாக தொடங்கியது. அவரது நூல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடலாயின. தவத்திரு KS கிருஷ்ணமாச்சாரி ஐயா சுவாமிகளின் நூல்கள் வெளியீடு ஆவதற்கு முழு பொறுப்பு ஏற்கொண்டார். சுவாமிகளுக்கும் சுத்த சன்மார்க்கத்திற்கும் அவருடைய தொண்டு யாவரும் போற்றத்தக்கதாகும். சுவாமிகளின் நூல்கள் மக்கள் பலரையும் சன்மார்க்க விழிப்படைய செய்தன. 1970க்கு மேல் சுவாமிகளின் உண்மையை அவரது நூல்கள் மூலம் அறிந்த அன்பர்களின் வருகை இன்னும் அதிகமானது. அருட்பெருஞ்சோதி அகவல் விளக்க உரை நூலும் மற்ற சன்மார்க்க நூல்களும் வெளியாயின. சுவாமிகளின் அருளால் 1000 குடும்பங்கள் சன்மார்க்க குடும்பங்கள் ஆயின. எத்தனையோ குடும்பங்களுக்கு அவர் ஆண்டவரிடம் விண்ணப்பித்து அருளும் பொருளும் கொடுத்து நல்வாழ்வு பெறச் செய்தார். அங்கங்கே சன்மார்க்க தயவாலயங்கள் நிறுவச் செய்து சுத்த சன்மார்க்க வாழ்வில் யாவரும் தழைக்க சுவாமிகள் வழி செய்தார்கள். மேலும் வாரந்தோறும் தியானம் சொற்பொழிவு நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டன. அச்சொற்பொழிவுகள் எழுதி வைக்கப்பட்டு அன்பர்கள் மீண்டும் மீண்டும் அவற்றை படித்து தெளிவு பெற செய்யப்பட்டது. தினமும் மாலையில்
சத்சங்கம், சன்மார்க்க விளக்கங்கள் என்று எந்தெந்த வகையில் அன்பர்களுக்கு சன்மார்க்க தெளிவு உண்டாக்க முடியுமோ, நல்வழிப்படுத்த முடியுமோ, அப்படியெல்லாம் நாளும் செய்யப்பட்டதை நினைத்து பார்க்கும்போது மனித குலத்தின் மேல் அவர் கொண்ட அன்பு எப்படிப்பட்டது என்பதை தெளிவாக்குகின்றது. ஏராளமான நூல் வெளியீடுகளால் சன்மார்க்கம் எங்கனும் பரவ ஆரம்பித்தது. சதா அன்பர்களின் சன்மார்க்க நல்வாழ்வுக்காக உள்ளே இறைவனிடம் வேண்டுவதும், வரும் அன்பர்களுக்கு அவரவர் புரிந்து கொள்ளும் வகையில் சன்மார்க்கத்தை எடுத்து விளக்குவதும், நூல்கள் எழுதுவதும், ஜீவ தயவு புரிவதும் என அவர் கடைசி வரையில் செயல்பட்டது யாருடைய உயர்வுக்காக, நல்வாழ்வுக்காக? எல்லாம் அன்பர்களுக்காக அன்றோ? அவரை நாடி வந்த ஒவ்வொருவரும் பயனடைந்தனர். வேண்டுவதெல்லாம் தந்து வாழ்வித்த அவர் அன்பர்களிடம் வேண்டியது என்ன? அன்பர்கள் சுத்த சன்மார்க்க வாழ்வில் ஓங்க பாடுபட்டு அகநிலை அனுபவம் பெற வேண்டும். அன்பர்கள் சுத்த சன்மார்க்க வாழ்வில் ஓங்க பாடுபட்டு அகநிலை அனுபவம் பெற வேண்டும். அங்கிருந்து தயவு வாழ்வு வாழ வேண்டும். இது ஒன்றே அவரது உள்ள கிடக்கையாக இருந்தது என்பதை தவிர வேறு யாரிடமும் எதையுமே அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் எந்த பெயருக்கும் புகழுக்கும் அனுபவமும் மயங்கியதும் இல்லை. சுத்த சன்மார்க்கம் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்ற ஒரே அருள் விளைவுடனே சதா வாழ்ந்த பேரருளாளர் நம் சுவாமிகள் ஆவார். அடக்கம், தன்னை மதியாமை, தன்னை காட்டாது தலைவனையே காட்டல், பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல், தயவு, ஒழுக்கம், எளிமை, இறையருளில் மட்டுமே நின்று வாழல், பூரண சரணாகதி என இப்படியான யாவற்றிற்கும் இலக்கணம் அவரது வாழ்வின் முறையாகும். அனக வாழ்வின் விளக்கமே அவரே என்போம். தயவு தெய்வம், தயாநிதி என்று யாவராலும் போற்றப்பட்ட தயா வல்லல் சுவாமி சர்வானந்தா அவர்கள் 6/4/2006 அன்று பிற்பகல் 11:30 மணியளவில் அமைதியாக மறைந்தார். இறை அருளும் அனக வாழ்வும் தயவு சொரூபமும் கொண்டு திகழ்ந்த அவர் முடிவு நிலை அருளாளர்களுக்கே அறிவதற்கு உரியதாய் அன்பர்கள் கருதுகின்றனர். அன்பின் திருவுருவே, வள்ளல் பெருமானின் செல்ல பிள்ளையே, உள்ளமெல்லாம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்து உன் திருவடியை வணங்குகின்றோம். தயவில் வாழ்க உலகம். தயவு. அருட்பிரகாசன் என்னப்பல், அருட்பிரகாசன் என்னப்பன், சக்தி ஐங்கரன் முருகு பதத்துணையே காப்பு, தயாநிதியே தயவு தெய்வமே, எந்தை சிவமே, சரவணானந்த தற்பரமே சரண். இங்கனம் கே. தயவு திரு சுதர்சன். தயவு.